ஒரு பிரகாசமான பட்டுப்போர்வை மாதிரியான வானமும் ரத்தின கற்கள் நிறைஞ்ச தோட்டங்களும் இருக்கிற ஒரு அற்புதமான ராஜ்யத்துல சரஃபினான்னு ஒரு இளவரசி இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பொன்னாலான உடைகள், வைர மாலைகள், 100 இனிப்புகள் நிறைஞ்ச விருந்துகள், மேகங்களை தொடும் கோட்டை. ஆனா சரஃபினாக்கு ஒருத்தரை பாருங்கன்னு தனிமை. கிராமத்து சதுக்கத்துல கை கோர்த்து விளையாடுற குழந்தைகளை பார்த்து அவங்க சோகப்பட்டாங்க. ஒவ்வொரு மாலையும் ஜன்னல்ல உட்கார்ந்து பொன்னாலான கிரீடத்தை பிடிச்சுக்கிட்டு உண்மையிலேயே அவங்களை நேசிக்கிற நண்பர்களுக்காக ஆசைப்பட்டாங்க. அவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கனால இல்ல, அவங்க இதயத்தை அறிஞ்சவங்கனால. ஒரு நட்சத்திர இரவுல சரஃபினா சந்திரன் கிட்ட அவங்க ஆசையை சொன்னாங்க. அப்போ ஒரு மென்மையான ஒளி அவங்க அறையை நிரப்பிச்சு. அந்த ஒளியிலிருந்து மலரிதழ்கள் மாதிரி இறக்கைகள் உள்ள ஒரு அழகான தேவதூதம் வந்தாங்க. சிரிப்பு சூரிய வெளிச்சம் மாதிரி இருந்துச்சு. நான் அன்பு தேவதைன்னு அந்த உருவம் சொன்னது. நீ உண்மையான நட்பை தேடுறே, சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். ஒரு ரத்தினக்கல்லோ மந்திரமோ இல்ல, ஒரு தேர்வு. சரஃபினா ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் நின்றாங்க. என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அன்பு தேவதை இளவரசியோட தலையில இருந்த கிரீடத்தை தொட்டாங்க. இந்த கிரீடம் பொன்னால மட்டுமில்ல, மாயாஜாலத்தாலவும் செய்யப்பட்டது. இதோட துண்டுகளை உடைச்சு வேறவங்களுக்கு கொடு, பகிர். சரஃபினாக்கு குழப்பம். ஆனா இந்த கிரீடம் தான் எனக்கு இருக்கிற ஒரே பொருள், இது ராஜகுமாரிக்கு இருக்கிறது. அது வெறும் பொருள்தான், ஃபேரி அமைதியா சொன்னா. உண்மையான ராஜ்யம் தலையில இல்ல, இதயத்துல இருக்கு. சரஃபினா துணிச்சலா தலையாட்டினா. அடுத்த நாள் காலையில அவங்க உயரமான கோட்டையை விட்டு போயிட்டாங்க. சாதாரண உடை, கையில வெல்வெட் பையில் பொன்னால கிரீடம். கிராமத்துல ஒரு பொம்மை உடைஞ்சு போச்சுன்னு அழுற பொண்ணு. சரஃபினா மண்டியிட்டு கேட்டாங்க. கிரீடத்துல இருந்து சின்ன ரத்தினம் ஓடிச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க. உன் பொம்மைக்கு நீ காட்டுற நல்ல மனசுக்கு இது உனக்கு ஆறுதல் கொடுக்கும். உடனே பொம்மை சரியாயிடுச்சு. பொண்ணு சந்தோஷத்தால கண்கள் ஜொலிச்சிச்சு. சரஃபினா மார்பில வெதுவெதுப்பா இருந்துச்சு. புல்வெளியில நோய்வாய்ப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு மருந்து போடுற சிறுவன். அவனுக்கு கிரீடத்துல இருந்து ஒரு துண்டு கொடுத்தாங்க, அவன் ஆட்டுக்குட்டிய பாதுகாக்கிறதுக்கு. ஆட்டுக்குட்டி எழுந்து வாலாட்டுனுச்சு, அவனை நக்கினுச்சு. சிறுவன் சரஃபினாவை பார்த்து ஒளிர்ந்தான். பழைய நண்பர்களைப் போல சிரிச்சாங்க. கொடுக்க கொடுக்க கிரீடம் சின்ன சின்னமா ஆயிடுச்சு.